ஒரு கிராமத்தில் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த சிறுவன் வசிக்கிறான். தனது தந்தையை பார்த்து கையில் வலிமை இருக்கிறது, ஆனால் வாழ்க்கையில் சக்தி இல்லையே என்று எண்ணுகிறான். அவனிடம் இருந்ததோ பழைய பை, கிழிந்த துணி, சரியான காலணிகள் கூட இல்லை. ஆனாலும் பள்ளிக்கு செல்லும் ஆர்வம் மிகுதியாக இருந்தது. அன்றைய தினம் ஆசிரியர் வகுப்பறையில் எழுதிய வரி அவனை மிகவும் ஈர்த்தது. அவன் உலகத்தையே மாற்றியது. வீட்டில் மின் இணைப்பு இல்லை, இருப்பினும் தெருவிளக்கு வெளிச்சத்தில் படித்தான். கிராம சிறுவர்கள் அவன் படிக்கும் போதெல்லாம் படிச்சா வயிறு நிறையுமா என்று கிண்டல் செய்து சிரிப்பார்கள். எவ்வளவு இடர்பாடுகள் வந்தாலும் அந்த சிறுவன் படிப்பை விடவில்லை. கல்லூரியில் முதல் மாணவனாக தேர்ச்சி அடைகிறான். மிகப்பெரிய சோலார் கம்பெனியில் வேலையும் கிடைக்கிறது. சிறிது காலத்திலேயே உயர் பதவியும் அடைகிறான். தனது கிராமம் முழுவதும் சூரிய மின் விளக்குகளை பொருத்தி அனைவர் வாழ்விலும் ஒளியேற்றுகிறான். தனது கிராமத்தில் புதிய சோலார் கம்பெனி ஆரம்பித்து வேலை வாய்ப்பை உருவாக்குகிறான். தான் கற்ற கல்வியையும் அதன் பெருமைகளையும் அனைவரிடமும் கூறுகிறான். உடல் வலிமை குறையும், ஆனால் அறிவு மட்டும் நாளுக்கு நாள் பெருகும். நாலேஜ் இஸ் பவர். அறிவே ஆற்றல். இதுதான் இந்த கதையோட கருத்து. நம்மளை சுற்றி எவ்வளவு இடர்பாடுகள் வந்தாலும் நம்மளுடைய படிப்பை, நமக்குன்னு செட் பண்ணியிருக்கிற கோல்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸை நாம் விடக்கூடாது. இந்த வீடியோ உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.